ஏற்படும். மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். தபியாத்துல் பஷர், மனிதனுடைய வழக்கம் மனிதனுடைய இயற்கை தன்மை அது. இரண்டாவது, ஆதாரங்கள் சென்றடையாமல் இருக்கலாம். மூன்றாவது, புரிதலில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளின் காரணமாக. நான்காவது, அந்த ஆதாரம் நீக்கப்பட்டிருக்கலாம். ஐந்தாவது, அந்த ஆதாரத்தை அவர் மறந்திருக்கலாம். இந்த 5 காரணங்களின், அந்த 5 அடிப்படைகளின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் யாருக்குரிய சட்டம்? நான் புகாரி இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் புகாரிய ஒரு பாகத்தை முடிச்சிட்டேன், அல்லது ஒரு வருஷத்துல புகாரியை முடிச்சிட்டேன். புகாரி எல்லாம் அதீதம் தெரியும், நானும் சட்டம் சொல்கிறேன் என்றால் இவருக்கு இந்த 5 தன்மையும் பொருந்துமா? 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 அவர் ஃபத்வா கொடுத்தார், அவர் தெரியாம சொல்லியிருப்பாரு, அப்படி சொல்ல முடியுமா? அவர் மறதியில சொல்லியிருப்பாரு சொல்ல முடியுமா? அவருக்கு அந்த ஆதாரம் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் யாருக்குரிய சட்டம்? மார்க்கத்தை கற்ற உலமாக்களுக்கு உரிய சட்டம். இதை நாமையும் புரிந்து கொள்கிறோம். இதன் காரணமாக உலமாக்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படும். இதன் காரணமாக மார்க்க அடிப்படையில் உலமாக்கள் ஃபத்வா செய்யும் பொழுது அதிலே கருத்து வேறுபாடு நிச்சயமாக ஏற்படும். எம்முடைய கடமை கல்வியிலே குறைவாக இருக்கக்கூடிய எம்முடைய கடமை அவர்களை நோக்கி திரும்புவதுதானே தவிர தெரிந்ததை கொண்டு சட்டம் சொல்லுவது அல்ல. அல்லாஹ் நம்முடைய நாவுகளை அதிலிருந்து பாதுகாப்பானார். ஒரு ஹதீஸை படிச்சிருப்பார், உடனே சட்டம் சொல்லிடுவார். அவர் யாரா நீ சமூகத்துடைய நிலைமை அதுதான். ஒரு ஹதீஸை படிச்சிருப்பார் அல்லது ஒரு பயான் சீடியை கேட்டிருப்பார், உடனே ஃபத்வாக்கள் பெரிய பெரிய மார்க்கத்துடைய சட்டத்தில் எல்லாம் ஃபத்வா செய்வார். அழகிய வார்த்தை, கருத்து வேறுபாட்டில் கல்வி இல்லாதவர்கள் வாயை அடைத்து விட்டால், அவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடும் மௌனமாகிவிடும். கல்வி இல்லாதவர்கள் கருத்து வேறுபாட்டில் மௌனமாகிவிட்டால் எதுவும் மௌனமாகிவிடும். லவ் சகத மன் லா யஅலம் லசகதல் கிலாஃப். சுப்ஹானல்லாஹ். கருத்து வேறுபாட்டில் கல்வி இல்லாதவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடும் மௌனமாகிவிடும். இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் உலமாக்கள் மத்தியில் எல்லாம் பேசப்படல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் உட்கார்ந்து இது சரி இது தவறு என்றெல்லாம் பேசுகிறார்கள். அதை ஒரு வாதமாக வைத்து அதை ஒரு பெரிய நிகழ்வாக ஆக்கி அதில் பிரிந்து கொள்வது அவர்கள் அல்ல. யார் பிரிந்து கொள்றார்? கேண்டீன்ல உட்கார்ந்து டீ குடிப்பாங்க, அவங்க பிரிந்து கொள்வாங்க. அவர்கள் குர்ஆன் சுன்னா என்றால் என்னவென்று தெரியாது. அவர்களுக்கு அரபியுடைய ஞானம் இருக்காது, ஹதீஸுடைய ஞானம் இருக்காது, குர்ஆனுடைய தஃப்சீருடைய உசூலுடைய ஞானங்கள் இருக்காது, ஹதீஸுடைய உசூலுடைய தஃப்சீர் ஷரஹுடைய ஞானங்கள் இருக்காது. ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடுபட்டு பிரிவார்கள். அவர்கள் மௌனமாகிவிட்டால் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் இந்த தமிழ் சமூகத்தில் மௌனமாயிரும். மௌனமாயிரும். இப்படிதானே? சூனியம் இருக்கா இல்லையா? யார் பேசிக் கொண்டிருக்கா? இன்னைக்கு யார் பேசிக் கொண்டிருக்கா? சூனியம்னா என்ன, சிஹர்னா என்ன சொல்லுங்க. ஹதீஸில் சிஹரை பத்தி என்ன சொல்லப்படுது? உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் என்ன அதற்கு? இதெல்லாம் தெரிந்தவர்கள் பேசுகிறார்களா அல்லது அது எப்படிங்க சாத்தியம் நினைக்கிறவங்க பேசுறாங்களா? யார் பேசுறா? குர்ஆனுக்கு சஹீஹான ஹதீஸ் முரண்படும். யார் பேசுறா? யார் பேசுறா? புகாரி யார் சொல்லுங்க பாப்போம். அவங்கள்ட்ட கேளுங்க, புகாரி யார் சொல்லுங்க. புகாரி எப்படி ஹதீஸை தொகுத்தார்? என்ன உசூல்கள் வச்சிருந்தாலும் ஹதீஸை தொகுக்கிறதுக்கு அந்த உசூல்களை சொல்லுங்க. புகாரியுடைய ஹதீஸை மறுக்கிறதுக்கு அவங்கள்ட்ட கேளுங்க, தெரியாது. அவர்கள் மௌனமாகி விட்டால் இதுவெல்லாம் மேலே வந்திருக்காது. இந்த சமூகம் இன்று இதில் திளைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் தான், இதிலேயே தங்களுடைய நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் தான் பெரிய பெரிய இன்னைக்கு விஷயங்கள் எல்லாம் கூகுள் அடிச்சு பார்த்து கூகுள் ஃபத்வா, அவ்வளவுதான். கூகுள் அடிச்சு பார்த்தா கூகுள் ஃபத்வா ஏதோ வெப்சைட்ல இருக்கும், நானும் ஃபத்வா படிக்கிறேன்னு சொல்லி ஃபத்வா கொடுப்பாரு. ஃபேஸ்புக் ஃபத்வா இன்னைக்கெல்லாம். லா இலாஹ இல்லல்லாஹ். இல்முடைய கல்வியுடைய உண்மையான முறையை அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, கல்வி, மார்க்க கல்வி என்பது அல்லாஹ் யாருக்கு தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களிடத்திலே அல்லாஹ் ஒப்படைக்கக்கூடிய ஒன்று. அது கல்வியுடைய ஞானத்தை எல்லோருக்கும் நான் நினைத்தது போன்று பெற்றுவிட முடியாது. அல்லாஹ் அருள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. எமக்கு தெரியவில்லை என்றால், எமக்கு அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் தெரிந்தவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ளும்படி அல்லாஹ் எமக்கு கட்டளையிடுகிறான். நீங்க அதில் நுழையாதீங்க. அப்போ கருத்து வேறுபாட்டு இந்த சட்டங்களை தேடுவதற்கு அவர் கல்வியாளர்களிடத்திலே கல்வி பயின்று இருக்க வேண்டும். மார்க்க சட்டங்கள், அடிப்படைகள், ஒழுக்கங்கள், ஆதாரங்கள் இவை அனைத்தையும் தெரிந்திருக்கக்கூடிய நிலைமையில் அவர் தன்னை வளர்த்திருக்க வேண்டும்.
நேத்தான் குர்ஆன் ஓதவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவர் பேசக்கூடிய பேச்சு என்ன இன்னைக்கு சமூகத்தில்? நேத்து தான் மார்க்க சபைகள்ல உட்கார்ந்து கல்வி படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? என்னை விட யாராவது சொல்ல முடியுமாங்கிற அளவுக்கு பேசக்கூடிய மனிதர்கள் இம்மிடத்திலும் இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறையாக சொல்லல. இது அல்லாஹ்வுடைய தீன், இது விளையாட்டல்ல. இந்த தீன் அவர்களுடைய நாவுகள் விளையாடுவதற்கு விளையாட்டல்ல. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதிலே ஒரு சட்டத்தை அவர் மாற்றி கூறிவிட்டாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர் உண்மையில் உள்ளத்தால் ஏற்று கூறியிருந்தால் அல்லாஹ்வுடைய தீனில் மாற்றத்தை ஏற்படுத்திய காஃபிராகி விடுவார். யாரும் அதனால கருத்து வேறுபாடுகள் எம்மிடத்திலே பேசப்படக்கூடிய விஷயம் நாம் பேசலாம். அந்த ஆலிம்கிட்ட கேட்டு அந்த ஆலிம் இந்த ஹதீஸ் சரிங்கிறாங்க, இந்த ஆலிம்கிட்ட கேட்ட இந்த ஆலிம் இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறாங்க, அவருக்கு இந்த ஆதாரங்கள் கொடுத்தாங்க, இதுக்கு இந்த ஆதாரங்கள் கொடுத்தாங்க, அதனால நான் இந்த நிலைப்பாட்டில் போறேன்னு சொல்லி அவர் சொல்லலாம். அதற்கு உரிமை இருக்கிறது. நாம் படிச்ச நேரத்து புகாரி அப்படிலாம் ஹதீஸ் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இல்ல, மஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார்கள். அதை